இன்றைக்கி தட்டைப்பயிறுலையே குட்டியாக வெள்ளையாக இருக்கும். அந்த பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் விட்டாச்சு. இனிமேல் கடுகு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இந்த பக்கம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தழை, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இப்போ இந்துப்பு, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எந்த குழம்புக்கு வந்தாலும் இப்படி நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். நேற்று தான் இந்த ஆச்சி மிளகாய் பொடி வாங்கிட்டு வந்தேன். அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது அந்த தட்டைப்பயிரை அப்படியே தண்ணி கூடயே ஊற்றியாச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே வேகாது. அது சும்மா கடைஞ்சி பார்த்தேன், கடையவே முடியல ஒரு டைமு. அப்புறம் தான் இப்படி கத்திரிக்காய் போட்டு இனிமேல் அவ்வளோதான், உப்பு போட்டால் தீர்ந்தது. ஏற்கனவே உப்பு போட்டிருக்குது, கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நான் இப்படி தான் வைப்பேன். சில பேர் புளி சேர்ப்பாங்க, அப்புறம் சில பேர் தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க. அது நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னு செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன், புளி கூட சேர்க்க மாட்டேன். இதுதான் குழம்பு ரெடி.